श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தில் 41வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமிந்திரியாண் யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜ்ஞானநாசனம். தஸ்மாத் த்வமிந்திரியாண் யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜ்ஞானநாசனம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? விருத்தி பிரவிற்த்தி. அந்த காமம் குரோதம் இரண்டும் என்ன பண்ணணும்? முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அங்கனம் இயலாமல் போனால் அது மரமாக மாறிய பிறகு பிரவிற்த்தி, அது ராகத்வேஷமாக மாறும் பொழுது அதனை என்ன பண்ணணும்? கிள்ளி எறிவது மிகவும் கடினம். விருத்தியையே நாசம் செய்ய வேண்டும், முளையிலேயே கிள்ளி என்ன விட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது அந்த நேரத்தில் இந்திரியங்கள் என்ன பண்ணோம்? கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மனம் புத்தி என்னும் இவை இதற்கு அதிஷ்டானமாக இருக்கும். அதுவே அது இருப்பிடமாக இருக்கும். அது என்ன பண்ணுறது? இதுபோல் அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அறிவின்மை. அது ஞானம் என்கின்ற அறிவை மறைத்து உடலில் உறையும் தேகி என்னது ஜீவனை விமோகயதி பலவிதமாக மயக்குகிறது. இதை தான் பெருமாள் போன ஸ்லோகத்தில் சொன்னார். அதனால் ஞானம் என்ன இருக்கணும்? அதாவது இந்திரியங்கள் அதை சிறப்பாக இருக்கணும். அதாவது யோகம் சித்த விருத்தி நிரோதக. யோகம் என்பது சித்த விருத்தியை அடக்கதாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பரதர்ஷப அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு பரத வம்சத்தில் பிறந்தவனே சிறந்தவனே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டு, ஆகையினால் தொம் நீ என்ன செய்யணும் கேட்டால், முதலில் இந்திரியாணி நியம்ய, இந்திரியங்களை உன் வசப்படுத்திக்கொள். பிறகு ஞான விஞ்ஞான நாசனம், அறிவையும் அனுபூதியையும் நாசம் செய்வதும் பாப்மானம் பாவத்தில் சேர்ப்பதுமாகிய ஏனம் இவைகளை தவறாமல் பிரஜகி கொன்று ஒழிப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த ஞானத்திலேருந்து நம்மளை மறைச்சி வைக்கிறதே அது என்னது அப்படின்னு கேட்டால், பெருமாள் எனக்கு இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? தஸ்மாத் துவம் இந்திரியாண் யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் அப்படின்றது இங்கே என்னது? பெருமாள் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? ஜீவனை பாவத்தில் தள்ள மாட்டார். மேலும் அவர் என்ன பண்ணார்? அவர் பரம தயாளுவானால் தள்ள மாட்டார். நம்மளுடைய ஆசை தான் துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது. அதனால் அர்ஜுனா நீ என்ன பண்ணும்? இந்திரியங்களை வசப்படுத்திக்கோ. அப்புறம் மனசை கட்டுப்படுத்து. ஞான விஞ்ஞானத்தை என்ன அறிவையும் அனுபூதியையும் நாசம் செய்கிறது. என்னது? பாப்மானம் பாவத்தில் சேர்ப்பதுமாகிய இந்த ஆசை ஏனம் இவைகளை, ஏனம் என்று சொன்னால் இவைகளை தவறாமல் பிரஜகி இவற்றை கொன்று ஒழிக்க வேண்டும். ஆதோ அப்படின்னு சொன்னால் முதலிலேயே ஆதோ அப்படின்னு சொன்னால் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணிச்சு? ஆரம்பத்திலேயே ஞானத்தையும் பக்தியும் சம்பாதித்து கொண்டு இந்த உலகில் பிரவேசிக்க வேண்டும். அதனால்தான் இளமையில் கல் அப்படின்னு சொல்கிறாளே, அது என்ன நம்ம எல்லாரும் நினச்சின்னு இருக்கோம்? வெறும் பள்ளிக்கூடத்துக்கு போய் அண்ணன் தெரியுமா ஆத்திச்சூடி ஆனால் அகர முதல் எழுத்தெல்லாம் சொல்கிற மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் படிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இளமையில் கல் அப்படின்றது இந்த இடத்துல பெரிய ஒரு ஆத்ம விசாரத்து வரைக்கும் அதை பற்றி பேச முடியும். ஆனால் இளமையிலேயே பக்தியோடு எப்படி இருக்கணும், பெருமாளை சேவிக்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம், இதில் பொருள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சோஷியல் லேர்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்த உளவியலாளர்கள் அவள்லாம் ஒன்று சொல்லுவாள். இந்த சோஷியல் லேர்னிங்கில் எல்லா விதமான நல்ல பழக்கங்களையும் கொண்டு வந்துடலாம் பிள்ளைங்களுக்கு. அதாவது கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் சேவிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்புறமா தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு ஒரே ஒரு தோசையோ ரெண்டு இட்லியோ ஒரு துளி பொங்கலோ அதுபோல் ஏதானு சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். பெருமாளை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிச்சுட்டு நம்மளோட ரொட்டீன் பார்க்கலாம். இது சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து வந்தால்
ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வேலையை செய்யணும், பள்ளிக்கூடம் போகாத நாள்லையும் இந்த வேலை செய்யணும். ஆனால் இது என்ன பண்ணலாம், ஒரு அரை மணி லேட்டாக செய்யலாம். தினம் 7 மணிக்கு குளிச்சுட்டு பெருமாள் சேவிப்போம்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 7:30 மணி 8 மணி அதுபோல் நேரத்தில் குளிச்சுட்டு பெருமாள் சேவிக்கலாம். ஆனால் 24 நாள் 20 அதாவது ஒரு வாரத்தில் இருக்க 7 நாள்லேயும் என்றைக்கெல்லாம் ஸ்கூல் போனாலும் போகாட்டியும் என்னது லீவு நாள்லேயும் கூட என்ன செய்யலாம், நம்ம 24 மணி நேரம் துவங்கிறது. நம்மளுக்கு கார்த்தால 6 மணிக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கார்த்தால 6 மணிலேருந்து நாளைக்கு கார்த்தால 6 மணி வரைக்கும் இதில் என்ன பண்ணோம், ஸ்கூல் போகணும், சாயங்காலம் விளையாடணும், ஹோம்ஒர்க் எழுதணும், ராத்திரி தூங்கணும், மறுபடியும் எழுந்துக்கணும், குளிக்கணும் அப்படின்னு இந்த ரொட்டீன் ஆரம்பிக்கும் போது இதில் முதல் வேலை காலையில் எழுந்த உடனே முதல் வேலை குளிச்சுட்டு பெருமாள் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு பெருமாள் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தமான. இதை நம்ம அம்மா செய்கிறாளாம், நம்ம பாட்டி இதை தான் செய்கிறாளா, பாட்டியை பார்த்து அம்மாவை பார்த்து நம்ம அப்படின்னு சொன்னால் இதை தொடர்ந்து செய்துட்டே வந்தால் இந்த சோஷியல் இது மாதிரி என்ன பார்த்து கற்றுக்கிற பிஹேவியருக்கு சோஷியல் லேர்னிங் அப்படின்னு பேர். இந்த சோஷியல் லேர்னிங்கிற அடிப்படையில் பெருமாளை செய்கிறோம். அதே மாதிரி காதில் கேட்குற ஸ்லோகங்களை சொல்கிறோம், 1-2 ஸ்லோகங்களை அது அடுத்தது என்ன வார்த்தமா இன்னொரு தடவை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு நம்ம அம்மாவை கேஷுவலாக கேட்டு தெரிஞ்சுன்னுடுறோம். அதுபோல் கேஷுவலாக கேட்டு அந்த 4 வரி ஸ்லோகத்தை சொல்கிறது, பெருமாளை செய்கிறது, அம்மா வழக்கேற்றின உடனே ரெடியாக பார்த்துட்டே இருக்கிறது பெருமாளை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இது போல் இந்த நல்ல பழக்கங்களை தொடர்ந்து இளமையிலேயே கற்றுக்கொண்டு விட்டோமானால், அதனால்தான் அவள் சொன்னா இளமயிர்கல் அப்படின்னு. இளமயிர்கல்ன்றது பள்ளிக்கூடம் போய் வாய்ப்பாடு படிக்கிறது, தெரியுமா, ஆத்திச்சூடி படிச்சுக்கிறது, அப்புறம் என்ன உயிரெழுத்து மெய்யெழுத்து தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அதுதான். அந்த உயிரெழுத்துக்கெல்லாம் உயிரெழுத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய பரம்பொருளை பற்றி நமக்கு அவனை உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டாம். வெறும வாயில் சொன்னாலே அதுவே நம்மளை நல்ல பழக்கத்துக்கு இட்டு செல்லும். அதனால்தான் இளமையர் கல்லு சொன்னார். அதனால் இங்கே அவர் என்ன சொன்னார், ஆதோ முதல்லையே அதில் என்ன ஞானம் என்ன பக்தி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம உலகத்தில் பிரவேசித்தா இந்த உலகம்ன்றது என்ன இருக்குது, இதில் கல் முள் கரடு முருடான ரோடு, அப்புறம் அது காட்டில் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம், நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டி வரலாம். காட்டில் இருக்கும்போது காட்டு விலங்குகள் உள்ளே இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பாதரட்சைகளை அணிந்து கொள்வது போல ஒரு கரடு முரடான பாதையில் போகும்பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், பாதரட்சைகளை அணிந்து கொள்கிறோம். அதுபோல் இந்த கல்லும் முள்ளும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் கரடு முரடான வாழ்க்கை பாதைகள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நம்முடைய மனம் இறைவனை நோக்கி திரும்பி இருக்குமானால் அது அந்த ஞானமும் பக்தியும் கிடைக்கும் என்றால் அது நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும். அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், இதை என்ன ஏனம் இவைகளை பாப்மானம் நம்முடைய பாவத்தில் செலுத்துவதாகிய இந்த ஆசை முதலான ஏனம் இவைகளை தவறாமல் ஜெயிக்க வேண்டும், கொன்று ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இளமையிலேயே மனம் இறைவனிடம் செலுத்தப்பட வேண்டும். ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் விழுந்து விடாமல் இருப்பதற்காக ஜாகிரதையாக இருப்பதைப் போல உலகின் ஆசாபாசங்களில் விழாமல் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அப்படி விழுந்துட்டோன்னு வைங்களேன், காயம்படாமலும் அழுக்குப்படாமலும் வெளியே வருவது என்பது சாத்தியமில்லை. நிச்சயமாக இது சிரமமான காரியம். அதனால் என்ன பண்ணணும், உஷாராக இருக்கணும். அதனால தான் போன ஸ்லோகத்தில் கூட பெருமாள் ஒன்று சொன்னாரே, அது என்னது, ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படி சொன்னமே. அதுபோல் அதாவது காமக்ரோதச்ச லோபச்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்தனாபகாராய தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அதனால் உஷாராக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இந்திரியங்களை எந்த உபாயத்தினால் வசப்படுத்தக்கூடும், எப்படி வசப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது பெருமாள் 6வது அத்தியாயத்தில் ஒன்று சொன்னார், அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிருஹ்யதே அப்படின்னு சொன்னார். அதாவது அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் சுகமென கருதுவதெல்லாம் அனித்தியமாகவும் துக்கத்தில் முடிவதாகவும் இருப்பது உள்ளது என்று கண்டு இந்த உலக இன்பங்களையும் வேறு உலக இன்பங்களையும் உமிழ்ந்ததை மீண்டும் விழுங்க விரும்பாதவாறு வெறுத்தல் வைராக்கியம். மேலும் பகவானுடைய நாமம் குணம் ரூபம் சரித்திரம் இவற்றை கேட்பது விடாது அதை பற்றி சிந்தித்தல் பேசுதல் லோக சங்கிரகத்திற்காக கர்மங்களை செய்து பகவதர்ப்பணம் செய்தல் இவை அபியாசம். இந்த உபாயங்களினால் இந்திரியங்களையும் மனதையும் வசப்படுத்த இயலும்
அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெருமாளுடைய நாமங்களை தொடர்ந்து என்ன பண்ணிருக்கணும் சொல்லிட்டு இருக்கிறது. அப்புறம் அவருடைய பெருமைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பது, அந்த பெருமைகளை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பது, மேலும் அதை பற்றி பேசல். லோக சங்கிரகம், இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை உலக க்ஷேமத்திற்காக, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவர்களுடைய நன்மைக்காக தான் இதை செய்கிறோம். அப்படி செய்வதும் இது பகவத் அர்ப்பணம், ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டும். இத்தகைய உபாயங்களினால் இந்திரியங்களையும் மனதையும் வசப்படுத்தலாம். இவ்வாறு செய்வது அபியாசம். முதல்ல என்ன பண்ணணும், வைராக்கியத்தை எப்படி வளர்த்துக்கணும்னு சொன்னால், ஒரு எந்த விஷயத்து மேலே இருக்கிற விருப்பத்தையும், சுகமாக இருக்கிறதுலாம் சுகம் இல்லை கொஞ்ச நேரம் கழித்து போயிடும், அழகாக இருக்கிறதெல்லாம் அழகில்லை கொஞ்சம் கழித்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்சது, அது மேலே எப்படி ஒரு மனசை வளர்த்துக்கணும்னு கேட்டால், இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், அது வாயிலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து கீழே வச்சா கொஞ்சம் கழித்து அதையே எடுத்து சாப்பிட மாட்டோம் இல்லையா? அதுபோல் உமிழ்ந்ததை மீண்டும் விழுங்குவதற்கு யோசிப்பது போல, உமிழ்ந்ததை மீண்டும் விழுங்குவதற்கு விரும்பாதவாறு நடந்து கொள்வது என்ன, அப்பாடி வெறுத்தல் வைராக்கியம் எனப்படும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஞான விஞ்ஞான நாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே நாசம் செய்தல் என்றால் மறைத்தல் என்றுதான் பொருள். ஏனெனில் ஞானத்தை முற்றும் அழிக்கும் சக்தி காமத்திற்கு இல்லை. கொஞ்சம் கழிச்சு வந்துடும். அதாவது ஆசையின் அடிப்படையில் சில ஞானங்கள் நம்மளை தெரிஞ்சிக்க முடியலன்னா கூட அது என்ன பண்ணும், கொஞ்சம் கழிச்சு அது கொஞ்சம் இந்த காமத்தோட வேகம் குறைஞ்சதுன்னா ஞானம் வெளிப்படும். அடடா, இதனால தான் நம்ம இவாளையெல்லாம் திட்டணுமா அப்படின்னு கொஞ்சம் கழிச்சு தோணும். அதுபோல் காமம் நீங்கிய பொழுது மேகத்திலிருந்து வெளிப்படும் சூரியனை போல கொஞ்சம் கழிச்சு காமம் குறைந்த பொழுது, காமம் நீங்கிய பொழுது நம்ம செய்வது என்ன பண்ணோம், அடடா தப்பு பண்ணிட்டோமே, இனிமேல் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மனதிற்கு அதை சொல்லிக்கொள்ள இயலும். அதுபோல் மேகத்திலிருந்து மேகம் மறைத்திருந்தும் பொழுது மேகம் நிகழ்ந்த பிறகு, மேகம் என்ன பண்ணோம், கொஞ்சம் நகர்ந்த பிறகு வெளிப்படுவ அந்த சூரியன் பிரகாசிப்பது போல ஞானம் மறுபடியும் நன்கு பிரகாசிக்கும். ஞான விஞ்ஞான நாசனம் அப்படின்னு சொன்னால், இந்த ஞான விஞ்ஞானம் அவ்வாறே நாசமடையும். ஞானம் வெளிப்படும். அப்பொழுது என்ன பண்ணோம், அஞ்ஞானம் அங்கே மறைந்து போகும். காமம் நீங்கிய பொழுது மேகத்தினின்று வெளிப்படுத்த சூரியனைப் போல ஞானம் மறுபடியும் நன்கு பிரகாசிக்கும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.